அடுத்து பெருந்தன்மை குணம் கொண்டவர். இந்த அரசியலில் 20,000 புத்தகங்களை அப்படியே கரைச்சு குடிச்ச ஒரு அண்ணன் நம்ம அண்ணாமலை நினைச்சிருக்காருல. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்திலேயே ஒரு அற்புதமான நீதிபதினா அது நம்ம ஜி.ஆர். சுவாமிநாதன் ஆட்சி தான். எவ்வளவு பெரிய தங்கமான தீர்ப்பெல்லாம் அள்ளி கொடுத்திருக்கார். இதெல்லாம் ஏன் அவங்க செய்ய மாட்டாங்க, ஆட்சியை கலைங்கன்னு சொல்லி மோடி ஐயா என்கிட்ட கேட்காரு. நான் தான் சொல்றேன், வேணா இருக்கட்டும், ஒன்லி ஃபார் 120 டேஸ் தான் இருக்கு, அதனால நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், நான் தான் இது விட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம அண்ணாச்சி சொல்றாரு. ஐபிஎஸ் அண்ணாச்சி நேற்று நம்முடைய ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க. கிள்ளியூர்ல மயிலாடும் பாறை ஒரு பாறை இருக்குங்க கிள்ளியூர்ல. அங்க வில்சன் ஒருத்தர் மதுரை பெஞ்ச் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் போடுறாரு. ஜட்ஜ் ஆர்டர் போறாரு, சுவாமிநாதன் அவர்கள் இல்ல மயிலாடும் பாறைக்கு மேல எடுத்த முருகரை கொண்டே மறுபடியும் வைங்க. டைரக்ஷன் கொடுக்கிறாரு, முருகரை கொண்டே மயிலாடும் பாறையில கிள்ளியூர்ல வைங்க. இதுவரை அந்த டைரக்ஷனை ஃபாலோ பண்ணல, முருகரை கொண்டு போய் பாறை மேல வைக்கல. இதே ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் திருப்பரங்குன்றத்துல தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும், அதையும் ஃபாலோ பண்ணல. இதே ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் திண்டுக்கல்ல இன்னொரு பகுதியில் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் ஃபைட் பண்றாங்க, அங்க கார்த்திகை தீபம் ஏத்தணும், அதையும் ஃபாலோ பண்ணல. அதனால இன்னைக்கு இந்த அரசு நியாயப்படி இது 356 பயன்படுத்த வேண்டிய அரசு. ஒரு கோர்ட்டு கொடுக்கக்கூடிய டைரக்ஷனே ஃபாலோ பண்ணலனா அந்த அரசுக்கு என்னென்ன வேலை? ஆனா மோடி அவர்களோ மத்திய அரசோ வேறு யாருமோ இன்னைக்கு 356 பயன்படுத்துறதே கிடையாது. காரணம், எல்லாமே நியாயமா நடக்கணும், நேர்மையா நடக்கணும், எல்லாமே இறைமாட்சியின்படி நடக்கணுங்கிற ஒரே காரணத்துல மோடி அவர்கள் எங்கேயுமே 356 பயன்படுத்தியதில்லை, பயன்படுத்த போறது கிடையாது.